ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை ரவை இட்லி. இது செய்கிறதுக்கு நான் ஒரு 2 கேரட்டை திருவி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி திருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, தேங்காய் துருவல். இப்போ வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இன்றைக்கி கோதுமை ரவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு செஞ்சோம்னா இட்லி ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். லேசாக வறுபட்டால் போதும். இது கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, தேங்காய் துருவல், கேரட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும். இப்போ அதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த கோதுமை ரவை கூட மாவுலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த கோதுமை ரவையே நல்லா இட்லி சூப்பராக இருக்கும். இது கூட 1/2 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கலந்துட்டு தண்ணி எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துருங்க. இது கூட நீங்கள் எந்த மாவும் எதுவும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், மொத்தமாக ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் இருக்க தண்ணி நல்லா உறிஞ்சிரும் கோதுமை ரவை. அதனால் கொஞ்சம் எக்ஸஸாகவே தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம். 1 கப்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும். உங்களுக்கு சூப்பராக இட்லி செய்யறதுக்கு ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே ஒரு சிம்பிளாக ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு, 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் காரமான வரமிளகா தான். நீங்கள் 3 வரமிளகா கூட எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தேங்காயை விட டபுள் பங்கு அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 நிமிஷத்தில் இந்த சட்னி செஞ்சிடலாம். இந்த இட்லிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக இட்லி தோசைக்கு நல்லா இந்த சட்னி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலெலாம் தாளித்து கொட்டிட்டா சூப்பராக சட்னி ரெடி ஆகிடும். இப்போ 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த கோதுமை ரவை நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கெலாம் மாவு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணியாலாம் இருக்கக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும் இந்த இட்லிக்கு. இப்போ இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், இது கரெக்டான பக்குவம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இப்போ நான் மாவை ஊற்றிடுறேன். 2 1 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப்பு கோதுமை ரவை. 1 கப்பு கோதுமை ரவைக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
எப்பயும் வந்து ஒரே மாதிரியாக இட்லி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ரெசிபி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை. மாவுலாம் அரைக்கணும்னு தேவையில்லை. ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊறுனா போதும். இப்போ ஒரு தட்டில் ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இட்லி தட்டை அப்படியே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷம், நார்மலாக நம்ம எப்படி இட்லி வேக வைப்போமோ அந்த அளவுக்கு டைம் கொடுத்தா போதும். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக நல்லாயிருக்கும் பாருங்கள். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தட்டை எடுத்து வெளில வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். சூடாக எடுக்கக்குள்ளே இட்லி வராது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம்னா நல்லாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து கையாலே அப்படியே எடுக்க வரும் இட்லி. இப்போ நான் ஆற வச்சுட்டேன். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஈஸியாக வருது. பார்க்க நல்லா இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். சட்னியை விட நீங்கள் வந்து சாம்பார் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த இட்லிக்கு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து சட்னியை விட சாம்பார் வச்சு சாப்பிட இந்த இட்லி வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிது. நான் எனக்கு இந்த சட்னியோட சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஒரு ஹெல்த்தியான இட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.